Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிசி சைடுல இருந்து நேத்து ஈவினிங் வந்து என்ன பண்ணிருந்தாங்கன்னா குரூப் 4 எக்ஸாம்க்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. இந்த டென்டேட்டிவ் ஆன்சர் கீனா என்ன, இது அஃபீஷியலா ஃபைனலா இப்போ ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இந்த கீ சேலஞ்ச் வந்து யாரெல்லாம் பண்ண முடியும், கீ சேலஞ்ச் பண்றவங்களுக்கு மட்டும்தான் வந்து அந்த கிரேஸ் மார்க் வந்து கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஏற்படக்கூடிய டவுட்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோ வந்து கிளியர் பண்ண போறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணிச்சுக்கோங்க நண்பா. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, முதல்ல நீங்க டிஎன்பிசி வெப்சைட் வந்து ஓபன் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல வந்து ரெக்ரூட்மெண்ட்ங்கிற இடத்துல வந்து உங்களுக்கு ஆன்சர் கீ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. அதுல அப்ஜெக்டிவ் டைப் ஆன்சர் கீ அப்படிங்கிற நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள வருவீங்க. இதுல வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்கணும். இதுக்கான டென்டேட்டிவ் ஆன்சர் கீ தான் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களே தவிர அஃபீஷியல் ஆன்சர் கீங்கிறது வந்து இன்னும் வந்து அதாவது ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கிறது ரிலீஸ் பண்ணல. அதாவது உங்களுடைய ஓஎம்ஆர் ஷீட்டை திருத்துறதுக்கு முன்னாடி டிஎன்பி சைட்ல இருந்து ஓவராலா உங்களுடைய கொஸ்டின்ஸ்க்கு வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா ஆன்சர் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. சரிங்களா? இப்போ இதுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த இடத்துல கீ சேலஞ்சுக்கு பக்கத்துல ஒரு கிளிக் ஹேர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து நேற்று கொடுத்துருந்தாங்க. பட் இது வந்து இப்போ வந்து ரிமூவ் பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக ரிமூவ் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் என்ன பண்ணிருப்பாங்கன்னா நேத்தே வந்து கீ சேலஞ்ச் பண்ணிருப்பீங்க. இதுக்கான ஓப்பன் பண்ற டேட் வந்து இன்னைக்கு ஒரு 10 o'clock மேல நீங்க வந்து ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல ஆக்டிவேட்ல இருக்கும். கிளிக் ஹேர் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஜெனரல் ஸ்டடிஸ் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சிஎஸ்ல நீங்க பண்றதா இருக்கட்டும், இல்ல வந்து ஜெனரல் இங்கிலீஷ்ல நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வந்து சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். இதுல நீங்க நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு கீ சேலஞ்ச் நம்ம வந்து ஆன்சர் கீ வந்து ஓபன் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல 20வது கொஸ்டினுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு இவங்க வந்து பீன் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. இதுக்கான ஒரு ஒரிஜினல் உண்மையான ஆன்சர் அப்படிங்கறத பார்க்கும்போது ஆப்ஷன் வந்து சி இருக்கும். அப்போ நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா ஆன்சர் சி வந்து கொஸ்டின் நம்பர் 20வது இடத்துல வந்து நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ணுவீங்க. இந்த இடத்துல அப்படி கீ சேலஞ்ச் பண்ணும்போது உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரு, உங்களுடைய ரோல் நம்பரு, உங்களுடைய பேரு, உங்க டேட் ஆஃப் பர்த் எல்லாம் போட்டு நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா சப்மிட் பண்ணுவீங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் அந்த கிரேஸ் மார்க்னு சொல்லுவோம். அந்த கிரேஸ் மார்க் வந்து உங்களுக்கு மட்டும் தான் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. அந்த கொஸ்டினுக்கு வந்து ஒரே ஒரு கேண்டிடேட் வந்து கீ சேலஞ்ச் பண்ணாலும் அது வந்து உண்மைத்தன்மைக்கு கரெக்டா தான் இருக்கு, டிஎன்பிசி தான் தப்பா வந்து அது வந்து ஆன்சர் கீ வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு நினைச்சாங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் எத்தனை மெம்பர் வந்து டிஎன்பிசி எக்ஸாம் எழுதிருந்தாங்களோ அவங்க எல்லாருக்குமே கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது கண்டிப்பா வந்து கொடுப்பாங்க. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நடைமுறையில இருக்கு. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரிக்வெஸ்ட் கொடுத்த கீ சேலஞ்ச் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் கிரேஸ் மார்க் வந்து கொடுக்கறதா வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அப்படி கிடையாது. அது வந்து ஒரு தவறுதலான விஷயம். எல்லாருக்குமே யாரெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் எழுதுறாங்க, குரூப் 4 எக்ஸாம் எழுதுறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க. இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா டென்டேட்டிவ் கீயை தான் நாங்க வந்து ரிலீஸ் பண்ணிருக்கோம். டென்டேட்டிவ்னா என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா அந்த ஓஎம்ஆர் சீட்டை திருத்துறதுக்கு முன்னாடி ஒரு ஓவரலா இருக்கக்கூடிய ஒரு அஃபீஷியலான ஒரு ஆன்சர் கீ தான் இது. ஃபைனல் ஆன்சர் கீ அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்கன்னா வெகு சீக்கிரமே வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுல குறிப்பு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. இங்கு பதிவேற்றம் செய்யப்பட்ட மாதிரி வினாத்தாள்களில் ஒவ்வொரு வினாவிற்கும் கொடுக்கப்பட்டுள்ள அந்த டிக் பாக்ஸை தான் நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா காட்டப்பட்டுள்ளது. அதுதான் உங்களுக்கான ஆன்சர் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. தேர்வின் போது தேர்வுக்கு எந்த குறியீட்டை கொண்டு வினாத்தாள் வழங்கப்பட்டிருந்தாலும் தற்போது கரண்ட்ல இருக்கக்கூடிய இந்த ஒரு அப்டேட்ல தான் நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு 20வது கொஸ்டினுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ணணும் அப்படின்னா 20 கொஸ்டின் நம்பர் 20 தான் நீங்க செலக்ட் பண்ணணும். ஆனா உங்களுடைய கொஸ்டின் பேப்பர்ல இந்த கொஸ்டின் வந்து கிட்டத்தட்ட ஒரு 50வது கொஸ்டினா இருக்கலாம், இல்ல 55வது கொஸ்டினா இருக்கலாம். சோ நீங்க உங்களுடைய கொஸ்டின் பேப்பரை பார்க்க கூடாது. டிஎன்பிசி அஃபீஷியலா என்ன ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்களோ இதுல இருக்கக்கூடிய ஆன்சர் தான் நீங்க வந்து நோட் பண்ணணும். 15வது கொஸ்டினுக்கு நீங்க வந்து கீ சேலஞ்ச் பண்ண போறீங்கன்னா அங்க அப்ளை பண்ணும்போது எந்த கொஸ்டினுக்கு நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ண போறீங்கங்கறத கேட்பாங்க. நீங்க 15வது கொஸ்டின் அப்படிங்கறத செலக்ட் பண்ணணும். அப்படிங்கறதா இதுல வந்து எக்ஸ்பிளைன் வந்து உங்களுக்கு வந்து பண்றாங்க. இதுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கீ சேலஞ்ச் வந்து ஆன்லைன்ல மட்டும் தான் பண்ண முடியும். நீங்க வந்து எக்காரணத்தை கொண்டும் நீங்க வந்து மின்னஞ்சல் வழியாகவோ இல்ல வந்து போஸ்ட் மூலியமாவோ நீங்க வந்து பண்றீங்க அப்படின்னா அதை நாங்க வந்து பரிசீலனைக்கு எடுத்துக்கொள்ளப்பட மாட்டாது அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. இதுக்கு லாஸ்ட் டேட் வந்து கொடுத்திருக்காங்க. இந்த கீ சேலஞ்ச் பண்றதுக்கு 25/6/2024 ஈவினிங் 5:45 வரைக்கும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஆன்லைன் மூலியமா டிஎன்பிசி அஃபீஷியல் வெப்சைட்ல மட்டும் தான் நீங்க கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு டார்க்கா வந்து பாத்தீங்கன்னா போல்டுல ஒரு பாயிண்ட் வந்து கொடுத்திருக்காங்க. பகுதி ஏ பொது ஆங்கிலத்தில் வினா எண் 50 முதல் 54 வரை உள்ள உத்தேச வினாக்களுக்கான மறுப்புகள் மற்றும் கருத்துக்கள், அதாவது அந்த கீ சேலஞ்ச் தான் சொல்றாங்க. வினா எண் 50க்கு மேல் கொடுக்கப்பட்டுள்ள பத்தியிலிருந்து தெரிவிக்க வேண்டும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு தெளிவா இந்த இடத்துல பாயிண்ட்ல கொடுத்திருக்காங்க. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்.
ஸோ அப்போ வந்து யாரெல்லாம் கீ சேலஞ்ச் வந்து பண்ணலாம்னு கேட்டிங்கன்னா எல்லாருமே பண்ணலாம். யாரெல்லாம் டிஎன்பிசி எக்ஸாம் வந்து குரூப் 4 எக்ஸாம் அட்டன் பண்ணீங்களோ அவங்க எல்லாருமே என்ன பண்ணலாம்னா இதை வந்து எக்ஸாம் வந்து சாரி இந்த கீ சேலஞ்ச் வந்து பண்ண முடியும். டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாமுக்கு வந்து ஜஸ்ட் அப்ளிகேஷன் தான் நான் போட்டிருக்கேன், ஆனால் எக்ஸாமுக்கு நான் வந்து அட்டன் பண்ணல அப்படிங்க இருக்கக்கூடியவங்க வந்து இது வந்து பண்ண முடியாது. உங்களுக்கு வந்து சப்மிட் வந்து ஆகாது. சரிங்களா, இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய அப்டேட்டு. ஸோ இது வந்து இன்னைக்கு 10 o'clock மேலே நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல கிளிக் கேர்னு ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து எனபிள் பண்ணியிருப்பாங்க. இதை கிளிக் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் தெரிஞ்சுக்க முடியும். வேற ஃபர்தராக உங்களுக்கு வந்து இந்த கீ சேலஞ்ச் பண்ணுறதுல டவுட்ஸ் வருது அப்படின்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. கண்டிப்பாக இதில் வந்து ஒரு 4 கொஸ்டினுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா டிஎன்பிசி வந்து தப்பாக தான் ஆன்சர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 4 கொஸ்டின் என்ன அப்படிங்கிறத நம்ம டெலிகிராம் குரூப்ல எம்ப்ளாய்மெண்ட் சோசியல் சர்வீஸ்ங்கிற டெலிகிராம் குரூப்ல உங்களை ஷேர் பண்ணியிருக்கேன். அதை பார்த்துட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாருமே நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா கீ சேலஞ்ச் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஹேம்பிள் ரிக்வெஸ்ட். நானும் கீ சேலஞ்ச் வந்து பண்ணுவேன். இருந்தாலும் உங்க சைடில் நீங்களும் வந்து கீ சேலஞ்ச் அப்படிங்கிறது பண்ணுங்க. அதுல எந்த அளவுக்கு அதிகமா கீ சேலஞ்ச் போகிறது அப்படிங்கிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த கிரேஸ் மார்க்ங்கிறது கிடையாது. ஒரு கொஸ்டினுக்கு ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அதை அப்ஜெக்ஷன் தெரியப்படுத்துறாங்க, இது வந்து தப்பு, நீங்க சொல்றது தப்பு, நான் சொல்றதுதான் கரெக்ட் அப்படிங்கிறது நீங்க ப்ரூஃப் பண்றீங்க அப்படின்னா அதை மறுபடியும் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேனுவலா கிராஸ் செக் பண்ணுவாங்க. ஓகே இந்த பையன் சொல்றது கரெக்டா தான் இருக்கு அப்படின்னா அவங்க வந்து கிரேஸ் மார்க் அப்படிங்கிறது ஒரு 1.5 மார்க் நம்மளுக்கு வந்து கண்டிப்பா வந்து வரும். இதுதான் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வுகள். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இந்த வீடியோவை டிஎன்பிசி குரூப் 4 எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.